ஹலோ ப்ளூமர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் விஸ்மி ப்ளூம்ஸ். என்னங்க, ஹோம் மேட் ஃப்ரெஷ் கேக்கு, ஃப்ரெஷ் க்ரீம் கேக்குன்னு சொல்லிட்டு நம்மளே கடைகளில் யூஸ் பண்ணுற மாதிரி பட்டர்ஸ்காட்ச் க்ரஷ்ஷு அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக யூஸ் பண்ணுறது சரியாக இருக்குமா? இல்லை தானே. அப்போ வாங்க நம்மளே ஹோம் மேடாக வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பட்டர்ஸ்காட்ச் கேக்குக்கு தேவையான பட்டர்ஸ்காட்ச் சாஸு ரெடி பண்ணிடலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக் கடாயை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 கப் கிறிஸ்டல் சுகர் யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை தூக்கி அதில் வச்சுடுங்க. அந்த சுகரை லைட்டாக சாட்டே பண்ணிக்கிட்டே இருங்க. அது ஒரு ஸ்டேஜில் லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். மெல்ட் ஆக ஆரம்பித்தோன்னே ஒரு முக்கியமான விஷயம், கையை எடுக்கவே கூடாது, கிண்டிக்கிட்டே இருங்க. இப்படி ஒரு சுகர் கூட கிறிஸ்டல் இல்லாமல் ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அன்சால்டட் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துக்கோங்க. அதை இது கூட சேர்த்து கை கிண்டுறது நிறுத்தவே கூடாது. அந்த பட்டர் ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் 1/2 கப் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. இதுவும் ரூம் டெம்பரேச்சரில், அதாவது லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும், ஐஸ் கட்டிகளாக இருக்கக்கூடாது. இந்த விப்பிங் க்ரீமை சேர்த்தோன்னே அது லைட்டாக கெட்டியாகிற மாதிரி தெரியும். கைவிடாமல் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நார்மலாக லிக்விட் ஸ்டேஜுக்கு வந்துடும். நல்லா போரிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா கூல் பண்ண விட்டுடுங்க. அவ்வளோதான், நம்மளோட பட்டர்ஸ்காட்ச் சாஸ் ரெடி. நம்மளோட பட்டர்ஸ்காட்ச் கேக்குக்கு இதுவே ஃபில்லிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.